எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பெஷல் டாபிக். அதாவது நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், ஆகாஷ் கோல்டன் விதிகள். அதில் பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் ஷார்ட் டைமில் பலன் சொல்லணும். பலன் 1000% கரெக்டாக இருக்கணும், தப்பு வரக்கூடாது. ஆனால் ஒரே பாயிண்டில் பலன் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேங்க. ஆராய்ச்சி பண்ணேன், நிறைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்ச இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய டெஸ்ட் பண்ணி இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு நீங்கள் எந்த பாவகம், எந்த லக்னம், எந்த அதிபதி, எதை பார்க்குறாரு, எதோட சேர்றாரு, நல்லவரா கெட்டவரா, சுபரா அசுபரா, பாவரா, பாவரனுடைய சேர்க்கை இருக்கா, 6-8 தொடர்பு இருக்கா, நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்லை. ஒரே விதி. இந்த விதியை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கலாம். அப்படி ஒரு விதியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நம்ம சொல்கிறது ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி. இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். தப்பு வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கிரகம் எடுத்துக்கோங்க. அந்த கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் இருக்கும். இங்கே புதனுக்கு 3 நட்சத்திரம் இருக்குதா? ஆயில்யம், கேட்டை, ரேவதி 3 நட்சத்திரம் இருக்குது புதனுக்கு. இந்த நட்சத்திரத்தில், புதனுடைய நட்சத்திரத்தில் எல்லா நட்சத்திரத்திலும் பிளானட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆயில்யத்துலேயும் பிளானட் இருக்குது, கேட்டையிலையும் கிரகம் இருக்குது, ரேவதியிலையும் கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கிரகம் இருக்கலாம், 2 கிரகம் இருக்கலாம். அல்லது இப்போ கேட்டையில் கிரகம் இல்லாமல் போகலாம். ஆயில்யத்துலேயே 3 கிரகம் இருக்கலாம், ரேவதியில் ஒரு கிரகம் இருக்கலாம். அப்படி இந்த புதனுடைய நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு 2 நட்சத்திரத்துலையோ அல்லது ஒரே நட்சத்திரத்தில் 4 பிளானட் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஆனால் புதனுடைய நட்சத்திரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 பிளானட் தொடர்பு ஏற்படணும். 3 பிளானட் எந்த நட்சத்திரத்தினாலும் இருக்கலாம். ஒரே நட்சத்திரத்தில் 3 பிளானட் இருக்கலாம். இப்போ ரேவதியில் மட்டுமே 3 கிரகம் இருக்கலாம். அல்லது ஆயில்யத்தில் 2 கிரகம், ரேவதியில் 2 கிரகம் இருக்கலாம், கேட்டல் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் மினிமம் ஒரு 3 கிரகம் ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்ளணும். இங்கே உதாரணத்துக்கு புதனுடைய 3 நட்சத்திரம் இருக்குது. இதில் 3 நட்சத்திரத்தின் பிளானட்ஸ் இருக்குது. சில டைமில் ஒரே நட்சத்திரத்தில் 3 பிளானட் தொடர்பு கொள்ளலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் மினிமம் 3 கிரகங்கள் இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்ளணும். இது நம்பர் 1. அடுத்து புதனுடைய காரகத்துவங்கள் என்னென்னு தெரியணும். உறவு காரகத்துவத்தில் நண்பன், தாய்மாமன், காதல் அதை குறிக்குது. பொருளில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி, வங்கி, இந்த சீட்டு வாங்கி விற்கிறது, வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதை மாதிரி விஷயங்களை புதன் குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தோல் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உடல் உறுப்புகளில் புதன் குறிக்குது. இதுதான் புதன் காரகத்துவம். உறவு காரகத்துவம், இது பொருள் காரகத்துவம், இது நோய் காரகத்துவம், இது புதன் குறிக்குது. இப்படி ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. மினிமம் 3 பிளானட்ஸ் இருக்கணும். அதான் என்னுடைய கோல்டன் ரூல். இதை கேரண்டியாக நீங்கள் பார்த்தோன்னு சொல்லலாம். அப்படி ஒரு 3 பிளானட் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா, இங்கே 4 பிளானட் தொடர்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, பார்வை இருக்குது, சேர்க்கை இருக்குது, இதோடு சேர்ந்துட்டார், அவர் பார்த்துட்டாரு, நான் எல்லா பலனையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு பலன் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஜாதகத்தை முடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் வாழ்க்கையில் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படி வாழ்க்கையில் தீர்மானிக்கும்? உங்கள் தாய் மாமனால் தான் உனக்கு ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லலாம், நம்பர் 1. உன் ஃப்ரெண்ட்ஸ்னால தான் உதவி கிடைக்கும்னு சொல்லலாம், நம்பர் 2. உன் கல்விக்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உன் கல்வியினால தான் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லலாம். அல்லது சீட்டு போடுறது மூலிமா அது மூலிமா வருமானம் வருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேரண்டியாக சொல்லலாம். சந்தேகமே தேவையில்லை. 1000% கேரண்டியாக உறுதியாக சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய கோல்டன் ரூல். நான் கண்டுபிடிச்ச விதிங்க இது. நீங்கள் 6ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, எந்த அதிபதியும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, எந்த பார்வையும் பார்க்க தேவையில்லை, நல்லவன் கெட்டவன், எந்த தசா புத்தி, எந்த கோச்சாரம், எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. இதை பார்த்துட்டிங்களா? பார்த்தோன்னே பலன் சொல்லுங்கள். உன் தாய்மாமனாலும் உங்கள் ஹெல்ப் கிடச்சிருக்கும். உன் தாய்மாமன் உங்கள் தொழில் வச்சு கொடுத்துருப்பாரு. இப்போ நீ சீட்டு போட்டு சம்பாதிக்கிற, அல்லது உன் கல்வி மூலிமா நீ என்ன படிச்சிருக்கியோ அதை பேஸ் பண்ணி நீ வாழ்க்கை நடத்துகிற. உனக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதுதான் ஒரு லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே விதியில், ஒரே வார்த்தையில் நீங்கள் முடிச்சிடலாம். எந்த மாற்று கருத்துமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறது மினிமம் 3 கிரகம் புதன் நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்ளணும். அதான் பாயிண்ட். மினிமம் 3. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கேரண்டியாக சொல்லலாம், இதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு. இதில் எந்த மாற்று கருத்தும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணும்போது இதில் பிரச்சனை வருது, நீ சொன்ன மாதிரி வரலையே அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். புதன் அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது.
புரியுதா? புதன் அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது, புதன் வந்து வக்கரமாக இருக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. இப்போ புதன் நட்சத்திரத்தில் இத்தனை பிளானட் சம்மந்தப்பட்டிருக்கு. புதன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 4 பிளானட்டுமே வீக்கான மாதிரி. இந்த 4 பிளானட்டோட திசை வரும்போது இந்த புதன் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா புதன் அஸ்தங்கத்தில் இருக்குல்ல, அப்போ புதன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் வந்து உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்காது, இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, ஒரு நல்ல வேலை கிடைக்காது, பதவி பறி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அணிவிக்க முடியாதுங்க, புதன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தை அணிவிக்க முடியாது புதன் அஸ்தங்கமான. அதனால் புதன் அஸ்தங்கமோ வக்கரமோ ஆகி அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய பிளான் சம்மந்தப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டமாக இருக்கும். இதுவே புதன் நல்ல இடத்துல இருந்து அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய பிளான் சம்மந்தப்பட்டதுன்னா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு எந்த கவலையும் பட தேவையில்லை. எந்த தசாபுத்தி வந்தாலும் கவலை இல்லை, எந்த கோச்சாரத்தையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. பார்த்தோன்னு சொல்லலாம் லைஃப் லாங் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லலாம். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலைமுறையாக வந்து தொழில் பண்ணுவாங்க, 5 தலைமுறையாக 3 தலைமுறையெல்லாம் தொழில் பண்ணுவாங்க. நம்ம ஜாதகர்கள் என்ன சொல்லுவாங்க, தசாபுத்தி வந்துருச்சு, உனக்கு நேரம் சரியில்லை, அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்க தேவையில்லை. 10 தலைமுறை கூட நீ தொழில் பண்ணலாம்யா. 3 வழியாக அரசாங்கம் வந்து நீ பண்ணலாம். இப்போ வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழியாக அவங்க பேரன் தம்பி பேத்தி இவங்களாம் வந்து அரசியல் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இன்னொரு 10 தலைமுறைக்கு நீ பண்ணலான்னு சொல்லலாம். இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அப்போ எந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் அதிக பிளான் சம்மந்தப்படுதோ இந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் லைஃப் லாங் அனுபவிக்கலாம். இப்போ புதன் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் அப்படின்னா சீட்டு போட்டு வைக்கிறது, அதே மாதிரி வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறது, இது மூலிமா வந்து லைஃப் லாங் உங்களுக்கு 3 தலைமுறையாக கூட நீங்கள் பண்ணாலும் உங்களை பாதிக்காது. இதுவே சூரியன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம் இருக்கா சூரியனுக்கு, ஒன்று வந்து கார்த்திகை, இன்னொன்று வந்து உத்திரம், இன்னொன்று உத்திராடம். இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தை நிறைய பிளான் சம்மந்தப்பட்டதுன்னா அரசியல் நீ வந்து சின்ன வயசுலேருந்து சாகர வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பையா, எந்த பாதிப்பும் வராதுங்கிறத நீட்டாக சொல்லிட்டு போயிடலாம். எந்த தசா புத்தி எந்த கோச்சாரம் 6ஆம் அதிபதி எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. இது பாசிட்டிவ் பாயிண்ட். இது வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இந்த உதவி கிடைக்கும், இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எல்லாமே நடக்கும். நோயும் வரும், அதாவது ஒரு கிரகம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஆனால் அதனுடைய நோயை வந்து கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும். இந்த பிரச்சனை வந்தால் தோல் நரம்பு பிரச்சனையை தாண்டி வேறு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை, கேரண்டியாக சொல்லலாம். இப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். சுக்கிரனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி பூரம் புராடம். இந்த சுக்கிரன் நட்சத்திரத்தில் எந்த பிளானட்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 நட்சத்திரத்துலேயும் ஒரு பிளானட் கூட இல்லை அப்படின்னா இந்த சுக்கிரன் காரத்துவம் தெரியணும். மனைவி மாமியார் சகோதரி, வீடு வாகனம் ஆடை ஆபரணம். இப்போ இதில் நோயில் பார்த்திங்கன்னா தோல் நோய், சுரப்பிகள், நீர் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து நோய்களில் குறிக்கக்கூடியது. உறவில் மனைவி மாமியார் சகோதரி, பொருளில் பார்த்திங்கன்னா வீடு வாகனம் ஆடை ஆபரணம், நோயில் பார்த்திங்கன்னா தோல் சுரப்பி நீர் சார்ந்த பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் எந்த பிளானட்டுமே இல்லை அப்படின்னா இந்த சுக்கிரன் காரகத்துவம் 3மே வந்து கம்ப்ளீட் வாஷ் அவுட். மனைவி அமையாது, அமைஞ்சால் ஒரு பைசாக்கு பிரச்சனை இருக்காது. மாமியார்னால எந்த ஆதாயமும் கிடைக்காது. கூட பிறந்த சகோதரியால் ஒரு பிட்டு கூட நீங்கள் வந்து நகர முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வீடு வாகனம் ஆடை ஆபரணம் ஒன்றுமே கிடைக்காது. தோல் சுரப்பி சார்ந்த பிரச்சனை, நீர் சார்ந்த பிரச்சனையில் வந்து குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனை அல்லது பாதிப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும். அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ சுக்கிரன் நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 3 பிளானட்ஸ் வந்து சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா உன் ஒய்ஃப் இல்லைன்னா உன் வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லிடலாம், ஒய்ஃப்னால தான் உன் வாழ்க்கைன்னு சொல்லிடலாம். இப்படி வந்து எந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் அதிக பிளானட் இருக்கோ லைஃப் லாங் வந்து அவங்க எந்த தசா புத்தியும் பார்க்காம வாரிசாக அரசியல் பண்ணலாம், வாரிசாக வந்து வியாபாரம் பண்ணலாம், 10 தலைமுறையாக கூட நீங்கள் ஒரு தொழில் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எந்த தசா புத்தியும் பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி வந்து ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங் அந்த நோய் இருக்கும். நல்லது என்ன அப்படின்னா லைஃப் லாங் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுவே பாதிப்பு என்ன அப்படின்னா இந்த நோய்கள் வந்து லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும், அது சரியாகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா இதனால் வந்து உங்களுக்கு பயன் கிடையாது, இந்த உறவுனால சத்தியமாக பயன் கிடையாதுங்கிறத கேரண்டியாக சொல்லலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நிரூபித்து காட்டுங்க, தப்புனா நிரூபித்து காட்டுங்க. ஏன்னா இது நான் கண்டுபிடிச்ச விதி. இதுக்கு வந்து நீங்கள் எந்த அதிபதி எந்த கிரகம் பார்க்குது, எதோட சேருது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஒரே விதி தான். ஒரு அதாவது ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குதா, மினிமம் 3 பிளானட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் லைஃப் லாங் அந்த கிரகத்தினுடைய வியாதி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிரகத்தினுடைய உறவுக்காரத்துவம் பொருட்காரத்துவம் லைஃப் லாங் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை தலைமுறையாக நீங்கள் தொழில் பண்ணாலும் அது வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். எந்த தசாபுத்தி மாறினாலும் பாதிக்காது, கேரண்டியாக சொல்லலாம். எதுவுமே இல்லையா, அந்த உறவுனால உங்களுக்கு யூஸ் இல்லை, அந்த பொருள்னால உங்களுக்கு யூஸ் இல்லை, அந்த உறுப்பு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்லலாங்க. இந்த ஒரு ரூலை வச்சு ஒரு என்டையர் ஜாதகத்தையே ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் எதையுமே கேட்க தேவையில்லை. ஒருத்தங்க வராங்களா இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கா என்ன கேள்வி கேட்பாங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம்.
இப்போ சந்திரன் நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் சம்மந்தப்படுது. அவன் என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னா, சந்திரன் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் கேட்பான். ஃபாரின் போகலாமான்னு கேட்பான். தாயினுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பான். அதே நீர் சார்ந்த துறையில் வந்து நான் அதான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோய் இருக்குது அப்படின்னா, நீர் சார்ந்த நோய் இருக்குது, நுரையீரலில் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி வந்து ரத்தத்தில் வந்து பாதிப்பு இருக்குது. இதை தவிர வேறு எதையுமே கேட்க வாய்ப்பில்லை. எந்த தசாபுத்தி நடந்தாலும் கேரண்டியாக சொல்லலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்களேன். அப்போ தான் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு புரியும். வாய்க்கிலேயே நான் பேச விரும்பலை. நான் கண்டுபிடிச்ச ரூல் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நிறைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்ச உண்மை. இந்த ஒரு விதி தெரிஞ்சால் ஜாதகத்தை நீங்கள் சொல்லிட்டு முடிச்சிடலாங்க. நீ எந்த விதியும் கண்டுபிடிக்க தேவையில்லை. நிறைய பார்வை காலபுருஷ தத்துவம்லாம் நீ பார்க்க தேவையில்லை. ஒரே விதி. செக் பண்ணிவிட்டு உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் வந்து எந்த கிரகமே இல்லைன்னா அந்த உறவு கிடைக்காது, அல்லது கிடைச்சாலும் யூஸ் இருக்காது. நிறைய கிரகங்கள் மினிமம் 3 பிளானட் வந்து சம்மந்தப்படணும். இதில் 2 பிளானட் சம்மந்தப்பட்டிருக்கு, எனக்கு நீங்கள் சொன்னது நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. அதிக பிளானட்ஸ் வந்து மினிமம் 3 பிளானட்ஸ் வந்து ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்தில் இருந்தால் லைஃப் லாங் அந்த வாழ்க்கை வந்து அவங்க அந்த கிரகம் வந்து இயக்கிட்டே இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்ஸுக்கும் எந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். எந்த இதில் வந்து நான் கிரகம் இல்லையோ அந்த உறவு உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம். இப்போ குருவனுடைய நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் இல்லையா, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லுங்கள், கேரண்டியாக சொல்லுங்கள், பயப்படாதீங்க. அப்படியே இருக்குது அப்படின்னா, குழந்தை இருக்குதியா அப்படின்னா அந்த குழந்தையினால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும், அந்த குழந்தையினால் முன்னேற்றம் இருக்காது, கேரண்டியாக சொல்லலாம். இப்படி எல்லாத்துக்கும் கேரண்டியாக சொல்லி பழகுங்க. இதே மாதிரி வந்து சில விதிகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வந்து வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இது பதிவு வந்து எப்படி பயனுள்ளதாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பெரிய ஜோசியம் படிக்கணும், நான் வந்து பெரிய ஒரு 50 வயசு இருந்தால் தான் இந்த பலன்லாம் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. நான் கண்டுபிடிச்ச விதியை தப்பு நிரூபிக்க உங்களால் முடியாதுன்ற நான் சேலஞ்ச் வைப்போம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.